Welcome to all. Question பாருங்க. Unfair advantages for members of one's own family. So ஒரு அன்ஃபேரா ஒரு பர்சன் வந்து நடந்துக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபேவரபிளா ஒரு காமனான ஒரு ஏரியால காமனான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபேவரபிளா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அதான் நம்ம கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆப்டிமிசம், ஆப்ஷன் பி பிளகரிசம், அண்ட் ஆப்ஷன் சி நெப்போட்டிசம், அண்ட் ஆப்ஷன் டி ரீஜனலிசம். ஸோ ஒரு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஓரியன்டா ஒரு அன்ஃபேர் அவங்களோட பொசிஷன், அதாவது ஹையர் பொசிஷன் அவங்க இருக்கலாம். ஸோ அந்த பொசிஷன் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபேவரபிளா பேசினாங்க, நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம என்னன்னு சொல்லணும்னா நெப்போட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி நெப்போட்டிசம். அண்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க ஆப்டிமிசம். ஆப்டிமிசம்னா என்ன? ஆப்டிமிஸ்டிக் பர்சன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்டிமிசம்னாலும் ஆப்டிமிஸ்டிக்னாலும் சேம் ரிலேட்டட் மீனிங் தான் வரும். ஸோ ஆப்டிமிசம்னா என்னன்னா பர்சன் ஹூ இஸ் இன் ஃபுல்லி பாசிட்டிவ் மூட். ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்ல மட்டும் தான் இருப்பாங்க, எந்த விதமான நெகட்டிவ் தாட்மே அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு லைஃப் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட லீட் பண்ணிட்டு போறாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்து ஆப்டிமிஸ்டிக் பர்சன் சொல்லுவாங்க. ஆப்டிமிசம்னால அதே ரிலேட்டட் மீனிங் தான் வரும். ஓகேங்களா? அண்ட் பிளகரிசம் இஸ் ஓன் தாட்ஸ் இருக்காது. ஸோ அத ஒரு இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து அவங்களோட தாட்ஸை வந்து தாட்ஸையோ இல்லைன்னா அவங்களோட டேட்டாஸையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து லீகலா எல்லாமே இல்லீகலா வந்து எடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா, சோ அந்த மாதிரி பர்சன் என்னன்னு சொன்னா பிளகரிசம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் ஆப்ஷன் டி ரீஜனலிசம். ரீஜனலிசம் ஒன்றும் இல்ல, சோ ஒரு கம்யூனிட்டி பேஸ் ஒரு ஏரியாக்குள்ள இருந்திருப்பாங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீஜனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஏரியாக்குள்ள போனா இந்த கம்யூனிட்டி பர்சன்ஸ் தான் இருப்பாங்க, இந்த ஏரியாக்குள்ள இந்த கம்யூனிட்டி பர்சன்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வித் சேம் கம்யூனிட்டி. சோ அந்த மாதிரி இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரீஜனலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.